கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சி சொல்லி வைக்க தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னை இங்கே கூட்டி சேர்த்ததுக்கும் கோடா கோடி ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்து பிரசம் பண்ண இதே ஒரு கூட்டத்தை நான் கண்டதில்லை. ஆலயங்களுக்கு போய் உள்ளதுதான். ஆனால் பாவத்தை குறித்து நம்மளை நரகத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்தை சேர்க்க வேண்டும் என்னோட ஊழியம் உண்டனால் ஒரே ஊழியம் அவர்களோட ஊழியம் தான் நான் கண்டது. நிறைய ஊழியத்துக்கு பார்த்துருக்கிறேன். நான் கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். கீபோர்டு வாசிப்பேன், எல்லாம் செய்வேன். செய்ததிலையும் ஐயா அவர்களை போல ஒருவருக்கு வசதி நான் கேட்டதில்லை. மனம் திரும்பி நம்மளை பாவத்துக்கு செய்யாதபடி நரகத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டும் என்ற ஒரே ஊழியம் அவருடைய ஊழியம் தான். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நான் இங்கே வந்த பிறகு பெரிய நெருக்கத்துள்ளாரே. மூத்த மகன் கொஞ்சம் குடிப்பான், இளைய மகன் பாஸ்டர் அதெல்லாம் அழிச்சிக்கலாம். ஒரு நாள் வீடை அடித்து நொறுக்கிட்டான். ஒரு நிமிஷத்தில் அடித்து நொறுக்கிட்டான். ஐயாவோட வந்து சொன்னேன். அவர் சொன்னார், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு வரேன்னு சொன்னார். நான் எப்படி வரேன்னு எனக்கு தெரியாது, எப்படி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு வீடை கட்ட ஆண்டவர் என்ன செய்வார். இளைய மகன் அதை கட்டி சரி பண்ணால் கொஞ்சம் கடமை இருக்கு, இருந்தாலும் சற்று நடந்தது. மூத்த மகன் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் முன்னால் கக்கூசு குண்டு எல்லாம் வீட்டு பேக்கில் தான் வெட்டி விடுவார்கள். ஆனால் பையன்மார் விளையாடுற சமயத்தில் விரட்டி விளையாடுறமே அவன் அந்த 20 குண்டுக்குள்ளே போய் விழுந்துட்டான். விழுந்தவுடன் அந்த பையன்கள்லாம் ஓடிட்டான். இவன் அங்கேயே இருந்தேன். அங்கே இருந்து 20 குண்டுகளை அழுதுட்டு இருந்தால் ஓட்டுக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு நேரம் ஒரு வயசான ஆள் எப்படியோ வந்தார், என்ன தெரியாது. சாயங்காலம் வந்து எப்படி அவனை பார்த்து திருப்பி அவனை காப்பாற்றி அவனை விட்டார் ஆண்டவர். அதுக்கு பிறகு ஒரு நாள் பிடிச்சிக்கிட்டு எங்களை எல்லாம் கோவப்படுத்தி அடித்து விட்டான். அப்போ நாங்கள் அங்கே ஒரு வீட்டில் ஓடி ஓடி ஒழிச்சு விட்டோம். அப்போ என்னை தள்ளிட்டா போனி அணிக்கிட்டு நைட்லேயே என்ன செய்து கேட்டார். இளைய மகன் ஒரு வீட்டில் இருந்தான், நான் ஒரு பாஸ்டர் வீடு பழக்கம் உண்டு, அவர் வீட்டில் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மனைவியும் பக்கத்து உள்ள அண்ணன் வீட்டில் இருந்தான். ஆனால் இவன் நீங்கள் என்ன தள்ளிட்டு விட்டு போயிட்டியான்னுட்டு அவன் என்ன செய்துட்டான்டா தூக்கு போட்டு தூங்கிட்டான். தூங்கி எங்கே தெரியாது, நாங்கள் அங்கே கேடிக்கோம். இளைய மகன் ஒரு மட்டுப்பாவு கட்டடத்தில் தான் அங்கே இருந்தான். என்னாச்சுன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு 11 மணி போல் என்ன செய்தான்டானா, இணை வீடுனா ஓடட்ட வீடு, இங்கே வந்து கூலிங் காற்று இல்லைன்னுக்கிட்டு அவன் அந்த 11:30 மணிக்கு கிளம்பி வந்துட்டான். வாரமே இவன் வந்து தூக்கில் எருவி அவன் அப்படியே சத்தம் போட்டுகிட்டே இருந்தான். ஏதோ கடவுள் வந்த நேரத்தில் அவன் வந்தனால அவனை தோளை தூக்கி அவனை காப்பாற்றி அன்றைக்கு எப்படியும் உயிரை காப்பாற்றினார். திடீரென்று இளைய மகளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது 2.5 லட்சம் நீ கொடுக்கணும், 2.5 லட்சம் நீ கொடுக்கணும் சொல்லி பேசிட்டு இருந்த நேரம் அப்படி இருந்துருந்தவன் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து தலையெடு ஊற்றி தீ கொடுக்க போயிட்டேன். அப்போது தீ கொடுக்க போனதை நான் ஓடி போய் தீப்பெட்டியை கையில் பிடிச்சிட்டேன். இல்லைன்னா நான் மெட்ராஸில் அக்கா உண்டு, வினைகளை தம்பி உண்டு, நான் உண்டு, என் மனைவி உண்டு, எல்லோரும் 5 பேர் அன்னைக்கு இறந்துருப்போம். அதுலேருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றி விட்டார். திருப்பி ஒரு நேரம் வந்து பஸ்ஸு ஆள் எடுத்துகிட்டு நிற்கும் இடத்துல அவர் அடுத்து ஷேர்ட் பண்ணி போகிற திரும்பக்குள்ளால இவன் அப்படி சும்மா நின்றுருந்தவன் போய் சாடிட்டான். ஏதோ கடவுளை அன்னைக்கும் காப்பாற்றி விட்டார். அவர் டிரைவர் பாதுகாப்பில் காப்பாற்றி விட்டார். அக்கா வீட்டில் நிற்கும் இடத்துல என்ன நடந்து கேட்டால் குடிச்சிட்டு கொஞ்சம் போயிருப்பான். அவன் கோவப்பட்டுட்டான். மெட்ராஸில் இருக்கும் இதில் கோவப்பட்டு நீ வெளியே போடா நீ தள்ளி விட்டுட்டா. அவன் பிள்ளை எடுத்து வயிற்றை கீழிட்டான். பிள்ளை எடுத்து நேரே வயிற்றை கீழிட்டான். வயிறு கட்டி நல்ல காலமாக அத்து அங்கே குடல் சாடலை, அந்த அளவு வந்துட்டு அதுலேயும் தெய்வன் காப்பாற்றினார். திருப்பி ஒரு ஆணைக்கிட்ட போய் எல்லா ஃப்ரெண்டுக்காரெல்லாம் சேர்ந்து ஆணைக்கிட்ட கட்டி போட்டிருந்த இடத்துல நீ தட்டிப்பாரு குட்டிப்பாருன்னு சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அந்த ஆணை ஒரு ஆளை துவைச்சி சவுட்டி தலையை நோக்கி கொண்டு போட்டது. எப்படியும் அந்த இடத்துல இந்த ஆணையை கிண்டுனேன், அவ்வளோதான். அது என்னதோ ஆணை தூக்கி அங்கே தள்ளலை, தூக்கி அப்படியே வச்சு அது கொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நேரம் ஸ்டவ்வை திறந்து விட்டான். இப்படி இருந்த பல கிரியிலேருந்து ஆண்டவர் இம்மட்டும் காப்பாற்றினார். நான் கடைசியில் ஜீவொளி கோபுரத்திலே வேதத்தை கேட்டேன், எங்கே கேட்க உள்ளதுதான். ஆனால் ஜீவொளி கோபுரம் செஞ்சதால எனக்கு நம்மளை காப்பாற்ற ஒரு ஜீவொளி கோபுரம்
நம்மளை நரகத்து போகாது. அப்படி பல்லவராஜ்யத்தை கட்டவன் காப்பாற்ற உள்ளது ஜீவனை கோபுரம் வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மட்டும் காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஊழியத்துக்காக கோடாக ஒரு ஸ்தோத்திரம். நன்றியா.